நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களும் உலகமும் தொடர் 141. முதலாவதாக தென் அமெரிக்க நாடான பிரேசிலுக்கு செல்வோம். MST லேண்ட்லெஸ் ரூரல் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட், நிலமற்ற கிராமப்புற தொழிலாளர் இயக்கம் தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் செயல்படும் இயக்கமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரலில் சிகப்பு ஏப்ரல் மாதம் என நிலச்சீர்திருத்தங்களை வலியுறுத்தி பேரணிகள், நிலம் கைப்பற்றுதல், பயிற்சி நடவடிக்கைகள், ஒருமைப்பாடு நடவடிக்கைகள் பிரேசிலின் நிலக்குவியலுக்கு எதிராக எடுக்கப்படுகின்றன. 1996 ஏப்ரல் 17 ராணுவ போலீசால் 21 கிராமப்புற தொழிலாளர் கொலை செய்யப்பட்டனர். இந்த ஏப்ரல் 17 விவசாயிகளின் போராட்ட சர்வதேச நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் பெசன்ட்ஸ் டே. கிராமப்புற நகரப்புற மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைக்க வேண்டுமெனில், பசியை எதிர்த்து போராட வேண்டுமென்றால், விவசாயம், சமூகம், பொருளாதாரம், அரசியல் ரீதியாக பிரேசில் முன்னேற நிலச்சீர்திருத்தம், உழுபவனுக்கு நிலம் சொந்தமாக்குவது அவசர பணி என MST இயக்கம் லேண்ட்லெஸ் ரூரல் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட் குறிப்பிடுகிறது. பிரேசில் தலைநகரம் பிரேசிலியாவில் ஜூலை 15-19 MSTயின் 7வது தேசிய மாநாடு நடைபெறுகிறது. கிராமப்புற தொழிலாளர் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் ஏப்ரல் 10-17 வரை 250 இளைஞர்கள் கூடி தேசிய மாநாடு நடத்துவது குறித்து விவாதித்தனர். மாநாட்டில் பல படங்கள் காட்டப்படும். பல முக்கிய தலைவர்கள் பல தலைப்புகளில் சிறப்புரையாற்ற உள்ளனர். மெக்காசீரா பண்ணையை கைப்பற்றி நிலமற்றோருக்கு விநியோகிக்க கோரி தேசிய நெடுஞ்சாலை 150 பேரணி நடத்திய 69 பேர் படுகாயப்படுத்தப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட 21 பேருடன் இந்த 69 பேரும் நினைவு கூறப்படுகின்றனர். முதலாளித்துவ ஊடகம் MST இயக்கத்திற்கு எதிரான பாரபட்சமான கருத்துக்களையே பரப்புகிறது. தோழர்களே, இஸ்ரேலுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள், அது குறித்து பார்ப்போம். ஏப்ரல் 1 சிரியாவின் தலைநகரம் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தியது. ஈரானிய ராணுவ உயர் அதிகாரிகள் 20 உள்பட பலர் இறந்தனர். ஏப்ரல் 2 ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலை கண்டிக்க தவறின. ஏப்ரல் 13 பலமுறை எச்சரிக்கை விடுத்த பிறகு 33 ஆண்டுகளில் முதல் முறையாக ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்கி பதிலடி கொடுத்தது. பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்ரேலின் ராணுவ இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணைகளையும் ட்ரோன் தாக்குதலையும் பயன்படுத்தியது, ஆளில்லா விமான தாக்குதலையும் பயன்படுத்தியது. ஈரான் இஸ்ரேலுக்கு கொடுத்த பதிலடி தாக்குதலினால் எவரும் இறக்கவில்லை. மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. பெருந்திரள் படுகொலைகளை நடத்தும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை. ஈரானின் ஏவுகணைகள் பலவும் இஸ்ரேலால் இடைமறிக்கப்பட்டது. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையாளர் தாமஸ் பிரெட்மன் ஈரானின் ஏவுகணை பலத்தை காட்டிலும் இஸ்ரேலின் ஏவுகணை வீழ்த்தும் பலன் அதிகமாக உள்ளது என்றார். இது உண்மை அல்ல. வரலாறு காணா தாக்குதல்களையும் சந்திக்கும் திராணி இஸ்ரேலுக்கு உள்ளது நிரூபணமாகியது என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறினார். உண்மையில் இது வரலாறு காணா தாக்குதல் அல்ல, ஒரு பதிலடி என்ற முறையில் ஈரான் இஸ்ரேலை தாக்கியது, அவ்வளவுதான். சர்வதேச சட்டப்படி தூதரகங்கள் மீது தாக்குதல் தொடுப்பது சட்டவிரோதம். ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் அவர்களும் இதை சுட்டிக்காட்டி டமாஸ்கஸில் ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்துள்ளார். பிரிட்டன் அயலுறவு அமைச்சர் டேவிட் கெமரூன் ஸ்கை நியூஸ் ஊடகத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை கண்டித்தார். அப்போது ஒரு பத்திரிகையாளர் பிரிட்டனின் தூதரகம் மீது எந்த நாட்டிலாவது இதேபோல் குண்டுவீச்சு நடத்தப்பட்டால் பிரிட்டன் என்ன செய்யும் என கேள்வி கேட்டார். டேவிட் கெமரூன் நிச்சயமாக பிரிட்டன் வலுவாக பதிலடி கொடுக்கும் என பதிலளித்தார். பிரிட்டனுக்குன்னா ரத்தம், ஈரானுக்குன்னா தக்காளி சட்னியா? ஈரான் இலக்குகள் மீது இஸ்ரேல் பல ஆண்டுகள் தாக்குதல் நடத்தியுள்ளது. 2020 ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானியை இஸ்ரேல் படுகொலை செய்தது. இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் குரூப் 7 முதலாளித்துவ நாடுகளும்
இரும்பு போல் உறுதியான ஆதரவை அளிக்கும் என ஜோ பைடன் கூறியுள்ளார். தோழர்களே, அடுத்ததாக அர்ஜென்டினா என்ற நாட்டிற்கு செல்வோம். தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினா தலைநகரம் புயோனஸ் அயர்ஸ் பிரதான வீதிகள் வழியே ஏப்ரல் 10 ஆயிரக்கணக்கான மக்கள் சமூக சமையல் கூடங்களுக்கு உணவு அனுப்பி வந்ததை ஜேவியர் மிலே வலதுசாரி அரசு நிறுத்தியதை கண்டித்து பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். யூனியன் ஆப் ஒர்க்கர்ஸ் ஆப் தி பாப்புலர் எக்கானமி என்ற அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்களை திரட்டியது. முறைசாரா தொழிலாளர்கள் பெருமளவில் இதில் பங்கேற்றனர். ஏற்கனவே சமூக ரீதியாக உணவு பெற்று வந்த மக்கள் உணவு நின்று போனதால் கடும் அவதிப்படுகின்றனர். நாடு முழுவதும் பல ஏழை குடும்பங்கள் சமூக துணை நிவாரண நிதி அரசிடம் பெற்று வந்தவர்கள் தற்போது நிதி நிறுத்தப்பட்டுள்ளதால் துயரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மனித மூலதன அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆப் ஹியூமன் கேபிட்டல், அந்த அமைச்சகத்தை நோக்கி புயனஸ் அயர்ஸில் பல்லாயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்றபோது போலீஸ் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர், தண்ணீர் பீச்சி அடித்தனர், 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர், பலர் காயமுற்றனர். மனித மூலதன அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆப் ஹியூமன் கேபிட்டல், அது என்னன்னா பல அமைச்சகங்களை இணைத்தது. சிக்கன சீரமைப்பு, தொழிலாளர் அமைச்சகம், வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சகம், கல்வி அமைச்சகம், கலாச்சார அமைச்சகம், சமூக வளர்ச்சி அமைச்சகம் ஆகியவைகளை இணைத்து ஒரே அமைச்சகமாக சுருக்கப்பட்டது. இந்தியாவின் தொழிலாளர் சட்ட தொகுப்பு மாதிரி இது. இதனால் இந்த அமைச்சகங்களில் பணியாளர் எண்ணிக்கை குறைந்தது மட்டுமல்ல, பல்வேறு சமூக நல திட்டங்களும் வெட்டப்பட்டன. புயனஸ் அயர்ஸில் ஆர்ப்பாட்டத்தின் மீது அடக்குமுறை ஏவப்பட்டதை ஜனாதிபதி ஜேவியர் மிலே அமெரிக்காவில் தீவிர வலதுசாரி தலைவர்களுடன் மியாமி கடற்கரையில் கொண்டாடி கொண்டிருந்தார். கடந்த வாரம் 10,000 பொதுத்துறை தொழிலாளர் அர்ஜென்டினாவில் வேலை இழந்தனர். சிக்கன நடவடிக்கை பெயரால் அடுத்தடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தை அரசு தாக்கி வருகிறது. அமெரிக்காவுடன் ராணுவ கூட்டணியை அர்ஜென்டினா அரசு வலுப்படுத்தி வருகிறது. அர்ஜென்டினாவின் வலுவான சமூக அமைப்புகள் அரசின் பிற்போக்கு கொள்கைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி வருகின்றன. தோழர்களே, இஸ்ரேலின் இனப்படுகொலை, இஸ்ரேல் இனப்படுகொலையா செய்தது என்று கேள்வி கேட்கக்கூடிய அமெரிக்க நிர்வாகம் குறித்து பார்ப்போம். இஸ்ரேலின் இனப்படுகொலைகளை மறுக்கும் அமெரிக்க நிர்வாகம். எவ்வித நிபந்தனையும் இன்றி அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்கும் கொள்கையை தொடர்கிறது. ஆனால் அமெரிக்க மக்களிடையே இதற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. சமீபத்தில் அமெரிக்க செனட்டின் ராணுவ சேவை குழு கூட்டம், ஆர்மி சர்வீசஸ் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அப்போது டாம் காட்டன் என்ற செனட்டர் பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டினிடம் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இனப்படுகொலை அல்லவா என கேள்வி கேட்டார். அதற்கு பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் பதிலளித்த போது இனப்படுகொலைக்கான எவ்வித ஆதாரமும் நம்மிடம் இல்லை என்றார். சமீபத்தில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் அவர்களை லாய்ட் ஆஸ்டின் சந்தித்தார். கூடுதல் ஆயுதங்களை கேலண்ட் கோரினார். இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்கா வந்து இந்த லாய்ட் ஆஸ்டினை பார்த்தார். காசா பகுதி மக்களை மனித மிருகங்கள், ஹியூமன் அனிமல்ஸ் என கடந்த அக்டோபரில் வர்ணித்தவர் தான் இந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட். 10,000கணக்கான ஆயுதங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடந்த அக்டோபர் முதலே வழங்கி வருகிறது. பல பத்தாண்டுகளாகவே அமெரிக்க ராணுவ உதவி பெருமளவில் பெற்று வரும் நாடு இஸ்ரேல். 14,000 குழந்தைகள் உட்பட 33,000 பேருக்கு மேல் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுவதற்கு அமெரிக்கா துணை போயுள்ளது. பன்னாட்டு நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தொடுத்த வழக்கில் இஸ்ரேல் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வலியுறுத்தியது. இருப்பினும் இனப்படுகொலையை இஸ்ரேல் நிகழ்த்தி வருவதை ஏற்க அமெரிக்க நிர்வாகம் மறுத்து வருகிறது. அமெரிக்காவில் செயல்படும் அமெரிக்க மக்களின் பாலஸ்தீனிய ஒருமைப்பாடு இயக்கம் வலுவடைந்து வருகிறது. முன்னாள் அமெரிக்க அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் அம்மையார் பங்கேற்ற ஒரு பொது நிகழ்ச்சியின் போது
யுத்த எதிர்ப்பு போராளி ஒருவர் ஹிலாரி அம்மையார் யுத்த குற்றங்களுக்கு உடந்தையாக ஹோண்டுராஸ், ஈராக், லிபியா, சிரியா, ஈரானுக்கு எதிராக யுத்த குற்றங்கள் புரிந்தது ஏன் என கேள்வி கேட்டார். அதற்கு தக்க பதில் இல்லை. தோழர்களே, நண்பர்களே, ஐந்தாவதாக பாலஸ்தீன கைதிகள் தினம் ஏப்ரல் 17. இஸ்ரேலின் சிறைச்சாலைகளில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். பல பத்தாண்டுகளாக பாலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமித்ததுடன் பாலஸ்தீனியர்களை காவலில் வைப்பதும் சித்திரவதை செய்வதும் மனிதாபிமானமற்ற நடைமுறைகளை பின்பற்றுவதுமாக இஸ்ரேல் உள்ளது. பாலஸ்தீனிய மக்களை அடக்கி ஒடுக்கவே இஸ்ரேல் இத்தகைய கொடூர செயல்களில் ஈடுபடுகிறது. இஸ்ரேலின் சிறைகளில் உள்ள ஆயிரக்கணக்கான கைதிகளின் விடுதலை கோரியும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கில் கடத்தப்பட்ட பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்ய கோரியும் உலகம் முழுவதும் பாலஸ்தீனிய ஒருமைப்பாடு ஆர்ப்பாட்டங்கள் ஏப்ரல் 17 நடைபெற்றன. தோழர்களே, ஆறாவதாக அமெரிக்காவிற்கு செல்வோம். டவுன் வித் இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம் ஒழிக என்று நாம் சொல்லும் பொழுது அமெரிக்காவின் ஆளும் வர்க்கங்களைத்தான் நாம் சாடுகிறோமே ஒழிய அமெரிக்க மக்கள் நமக்கு எதிரிகள் அல்ல. இதோ அமெரிக்காவிலே இஸ்ரேலிய இனப்படுகொலையை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தை, கூகுள் ஊழியர்கள் போராடுவதை இப்பொழுது காண்போம். கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர் போராட்டம். அமெரிக்காவின் நியூயார்க் மாநகரில் கொலம்பியா பல்கலைக்கழகம் உள்ளது. இஸ்ரேலின் ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இப்பல்கலைக்கழகம் பங்குகளை வைத்துள்ளது. பங்கு ஷேர் வாங்கியிருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்வதற்கு இந்த தொழிற்சாலைகளும் தொழிற்சாலைகளின் பங்கு மூலதனம் போட்டுள்ள கொலம்பியா பல்கலைக்கழகங்களும் உடந்தையாக செயல்படுகின்றன. இதற்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் மாணவர்கள், முற்போக்கு சக்திகள் மத்தியில் கோபாவேசம் பொங்கி எழுகிறது. கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் இஸ்ரேலின் ஆயுத தளவாட உற்பத்தி ஆலைகளில் போடப்பட்டுள்ள பங்கு மூலதனத்தை வாபஸ் பெற கோரி அடக்குமுறைகளை கண்டு அஞ்சாது போராடி வருகிறார்கள். 1968 இதேபோல் மாணவர்களின் போராட்டம் நடைபெற்றது. இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களை பல்கலைக்கழக நிர்வாகம் யூத எதிர்ப்பாக கருதி விசாரணைகளை நடத்தி வருகிறது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதற்காக சில மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சஸ்பென்ஷனை வாபஸ் பெற கோரியும் போராட்டம் நடைபெறுகிறது. தோழர்களே, நண்பர்களே, ஒரு தொழிலாளி என்ற முறையில் அவருக்கு தேவைப்படுவது தான் செய்கின்ற வேலையில் அவருக்கு ஒரு திருப்தி வேண்டும். ஜாப் சாட்டிஸ்பாக்சன் என்று நாம் சொல்லுவோம். இன்றைய நவீன உலகில் நவீன தொழில்நுட்பத்தினால் ஐடி ஊழியர்கள் போன்ற உயர் ஊதியம் பெறக்கூடிய ஏராளமான ஊழியர்கள் மத்தியில் எத்தகைய மனநிலை நிலவுகிறது? கொள்ளையடிக்கும், மக்களை கொள்ளையடிக்கும், தேச வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாங்கள் துணையாக போகின்றோமே, தங்களுடைய தொழில்நுட்ப அறிவு இதற்குத்தானா பயன்பட வேண்டும் என்ற தாக்கம் நிச்சயமாக அவர்களுடைய மனதிலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உதாரணங்களை இப்பொழுது நாம் காண்போம். இனப்படுகொலைகளுக்கு எதிராக கூகுள் ஊழியர் போராட்டம். இஸ்ரேலிய அரசு மற்றும் ராணுவத்துடன் நிம்பஸ் ப்ராஜெக்ட் என்ற திட்டம் மூலம் கூகுள் தொழில்நுட்ப பகாசுர நிறுவனம் கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ப்ராஜெக்ட் நிம்பஸ் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருப்பதாக கருதும் கூகுள் ஊழியர்கள் அமெரிக்கா முழுவதும் போராடி வருகிறார்கள். ஏப்ரல் 16 கலிபோர்னியாவிலே உள்ள கூகுள் கிளவுட் தலைமை முதன்மை அதிகாரி, சீப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அலுவலகம் முன்பும், நியூயார்க் நகரிலே உள்ள கூகுள் தலைமை அலுவலகம் முன்பும் கூகுள் தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தை நடத்தினார்கள். கூகுள் மற்றும் அமேசான் நிறுவனங்கள் இஸ்ரேலிய அரசு மற்றும் ராணுவத்துடன் $12 லட்சம் செலவில் ப்ராஜெக்ட் நிம்பஸ் திட்டம் அமலாக்குகின்றன. இஸ்ரேலுடன் $100 கோடி கிளவுட் கான்ட்ராக்ட் செயற்கை நுண்ணறிவு ஒப்பந்தத்தை கூகுள் ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கூகுள் லாபம் ஈட்டுகிறது. கூகுள் போட்டோக்களை பயன்படுத்தி பாலஸ்தீனியர்களை அடையாளம் கண்டு இஸ்ரேல் ராணுவம் சித்திரவதை செய்து வருகிறது.
கூகுள் மற்றும் அமேசான் தொழிலாளர் நோ டெக்னாலஜி ஃபார் அப்பர்டேட், நோ டெக் ஃபார் அப்பர்டேட், இனவெறிக்கு தொழில்நுட்பம் கூடாது என்ற குழுவில் இணைந்துள்ளனர். இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு உடந்தையாக நாங்கள் உழைக்க மாட்டோம் என இவர்கள் குமுறுகின்றனர். அமெரிக்காவின் டைம் மேகசின் அது ஒரு செய்தி வந்தது. அதுல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு ஆக்குபேஷன் போர்சஸ் டைரக்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங், நேரடியாக கணிமை திறனை இணையம் ஊடாக பெறத்தக்கதான ஒரு ஏற்பாட்டை கூகுள் கிளவுட் கம்ப்யூட்டிங் கூகுள் நிறுவனம் செய்து கொடுத்துள்ளது. கூகுள் இதை மறுத்துள்ளது. எனினும் கூகுள் மற்றும் அமேசான் தொழில்நுட்ப ஊழியர்கள் அறிந்தோ அறியாமலோ இனப்படுகொலைக்கு நாமும் உடந்தையோ என மன உளைச்சலில் உள்ளனர். விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மனிதகுல முன்னேற்றத்திற்கு ஆக்கபூர்வமான பங்களிப்பை செலுத்த வேண்டும் என நாம் வலியுறுத்துவோம். தோழர்களே, அடுத்தபடியாக ஏப்ரல் 15 சர்வதேச பாலஸ்தீன ஒருமைப்பாடு தினம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கிரேட் பிரிட்டன் உள்பட உலகம் முழுவதும் ஏப்ரல் 15 மேலும் ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் பாலஸ்தீன் சாலிடாரிட்டி டே, சர்வதேச பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. பாலஸ்தீனிய சிவில் சமூகம் இத்தினத்திற்கான முன்முயற்சியை மேற்கொண்டது. அமெரிக்காவில் ஏப்ரல் 15 என்பது வரி செலுத்த கடைசி நாள். எனவே அமெரிக்காவில் பாலஸ்தீனியருக்கு ஆதரவாக போராடியவர்கள் அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தில் எவ்வாறு கணிசமான பங்கு ராணுவ தொழில் அபிவிருத்திக்கு பயன்படுகிறது என்ற விவரத்தை தெளிவாக விளக்கினார்கள். உலகிலேயே மிகப்பெரிய போர் தளவாட உற்பத்தி ஆலை வெர்ஜீனியாவிலே உள்ள லாக்ஹீட் மார்டின் ஆலை. இது ஒரு தனியார் ஆலை. அமெரிக்காவில் லாக்ஹீட் மார்டின் ஆலை. அதன் அலுவலகம் முன்பும் அலுவலகத்திற்கு உள்ளும் போராடியவர்கள் 470 கோடி டாலர் ரூபாய் கணக்கில் 39,000 கோடி ரூபாய் அமெரிக்க மக்களின் வரிப்பணம் ஆண்டுதோறும் F-16, F-35 ரக குண்டுவீச்சு போர் விமானங்களை தயாரிக்க லாக்ஹீட் மார்டினுக்கு செல்லுகிறது என கூறினார். வெளியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் உள்ளே இருந்த ஊழியர்களை வேலையை விட்டு வெளியேறுமாறு முழக்கமிட்டனர். மிசௌரியில் இன்னொரு ஆயுத உற்பத்தி கம்பெனி போயிங்கிற்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர். கனெக்டிகட் நகரிலே உள்ள பிராட் மற்றும் விட்னி ஆயுத உற்பத்தி ஆலைகள் முன்பும் முற்றுகை போர் நடந்துள்ளது. சிகாகோ சர்வதேச விமான நிலையம் செல்லும் பாதையை முற்றுகையிட்ட 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கோல்டன் கேட் பாலம், ஓக்லாந்தின் நெடுஞ்சாலையும் முற்றுகையிடப்பட்டது. இஸ்ரேலின் மிக பெரும் ஆயுத தளவாட கம்பெனியான எல்பிட்டின் வங்கி BNY மெலான் லண்டனிலே உள்ளது. லண்டன் மற்றும் மான்செஸ்டரிலே உள்ள வங்கி BNY மெலான் முன்பும் போராட்டங்கள் நடைபெற்றன. எல்பிட் கம்பெனியில் உள்ள BNY மெலான் பங்குகள் வாபஸ் பெறக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவின் அடிலேடு நகரில் ஆஸ்திரேலியா வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் அலுவலகம் முன் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்ரேலின் எல்பிட்டுடன் இஸ்ரேலிய வெப்பன்ஸ் மேனுபேக்சரிங் கம்பெனி, ஆயுத தளவாட கம்பெனி அந்த எல்பிட், இஸ்ரேலின் எல்பிட்டுடன் ஆஸ்திரேலியா உறவுகளை துண்டிக்க கோரி மெல்போர்ன் மாநகரில் நாடாளுமன்ற கட்டடம் முன் நூற்றுக்கணக்கானோர் போராட்டம் நடத்தினர். 9வதாக பெருநாட்டிற்கு செல்வோம். தென் அமெரிக்காவினுடைய பெருநாட்டிலே உள்ள ஒரு நகரம் கஸ்கோ. இந்நகரத்தில் பிளாசா டி ஆர்மாஸ் என்ற நகரத்தின் திறந்த பகுதியில் பாலஸ்தீனிய ஆதரவு ஆர்ப்பாட்டம் கடந்த 2 மாதங்களாக வாராவாரம் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. ஏப்ரல் 11 4 இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். ஆபாச வார்த்தைகளால் திட்டினர், காரி துப்பினர், பாலஸ்தீனிய கொடியை அவமதித்தனர். 15 நிமிடங்களுக்கு பிறகு இஸ்ரேலியர் இடத்தை விட்டு நகர்ந்தனர். காயமுற்றவர்கள் சார்பில் மைக்ரேஷன் ஆபீஸ், புலம்பெயர்வோர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. கஸ்கோ நகரம் முழுவதும் 4 இஸ்ரேலியருடைய போட்டோக்களுடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. 2023 அக்டோபர் 7க்கு பிறகு பாலஸ்தீன ஆதரவு குழு பெருநாட்டில் உருவாக்கப்பட்டது. பாலஸ்தீனியருக்கு ஒருமைப்பாடு தெரிவிக்கும் வகையில் மரங்கள் நடப்பட்டன. 1945 பாலஸ்தீனிய சமூகம் பரிசீலித்த இயேசுநாதர் நினைவு சின்னமும்
பாலஸ்தீன ஒருமைப்பாடு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 10வதாக தோழர்களே அர்ஜென்டினாவுக்கு செல்வோம். சென்ற வாரம் நாம் இதை குறிப்பிட்டிருந்தோம். பீப்புள்ஸ் ஹெல்த் அசம்பிளி அது இப்ப முடிந்திருக்கிறது. அதனுடைய முடிவு குறித்து பார்ப்போம். ஏப்ரல் 7 முதல் 11 வரை 5வது மக்கள் சுகாதார மாமன்ற பேரவை பீப்புள்ஸ் ஹெல்த் அசம்பிளி அர்ஜென்டினாவிலே நடைபெற்றது. ஆரம்ப சுகாதாரம் பிரைமரி ஹெல்த் கேர் குறித்து கஜகஸ்தான் நாட்டில் முன்னாள் சோவியத் யூனியனுடைய ஒரு ஒன்றியம் கஜகஸ்தான் நாட்டில் ஆல்மா ஆட்டா என்ற நகரில் 134 நாடுகள் 67 சர்வதேச அமைப்புகள் பங்கேற்ற சர்வதேச மாநாடு நடைபெற்றது. 2000 ஆண்டுக்குள் அனைவருக்கும் சுகாதாரம் என்ற இலக்கை அடைய வேண்டும் என மாநாடு முடிவு செய்தது. இம்மாநாடு பிரகடனத்தில் இந்தியாவும் கையெழுத்திட்டுள்ளது. ஆனால் சுகாதாரத்துறையில் பல்வேறு முதலாளித்துவ நாடுகளில் தனியார் மையம் கோலோச்சி வருவதால் ஆல்மா ஆட்டா டிக்ளரேஷன் பிரகடனம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் பொது சுகாதாரம் வலுப்பட ஒற்றுமை போராட்டம் தேவை என 5வது மக்கள் சுகாதார பேரவை முடிவு செய்தது. தொடர்களே, மக்களும் உலகமும் 141 இத்துடன் முடிகிறது. நிறைய தோழர்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கோஆபரேட். தேங்க்யூ. லால் சலாம்.